பரிபூர்ண சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே இந்த மாலை பொழுதுல கூடுவதற்காக தேவன் நமக்கு கிருபை அருளினார். அந்த சமாதானத்தை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு காரணம், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகித்தார். இன்றைக்கு சமாதானம் என்று நமக்கு சொல்லத்தக்கதாக தேவகுமாரன் நமக்காக சிலுவையில் அடைந்த பாடுகளை நாம் நினைவு கூறுவோம். இந்த நாளிலும் நமக்காக பாடுபட்டவர் எனினும் மரித்து மண்மறைந்து போகாமல் மறுபடியும் உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியனுடைய தெய்வீக பிரசன்னத்திலே நாம் கூட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தில் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எபிரேயர் நிருபத்திற்குள்ளாக பிரவேசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12 முதற்கொண்டுள்ள வசனங்களை முதலாவது வாசிக்க கேட்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12 முதற்கொண்டு 19 வரை உள்ள வசனங்கள். Hebrews chapter 3 verses 12 through 19. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவாம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவாம். அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவாம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். தேங்க்யூ. தேவனது வார்த்தைகளை நமக்கு இந்த நாளில் ஆசீர்வதித்து கொடுப்பாரா. நாம் கவனத்தோடு கூட தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். கடந்த வாரத்திலே நாம் இந்த சங்கீதம் 95 குறித்து தியானித்தோம். காரணம், அது ஒரு இடைச்சொற்கள் போல வந்ததை பார்க்கிறோம். அதாவது 6ஆம் வசனத்திலே மோசேயை விட இயேசுவானவர் பெரியவர், அமிதமாய் நாம் இருப்போமையாகி இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட வீடாய் நாம் இருக்கிறோம். அந்த வீட்டாராய் நாம் தொடர்ந்து அதன் நன்மைகளை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்கு அவர் கடைசி 6ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். மேன்மை பாராட்டுதலையும் தைரியத்தையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி முடித்தார். We have to hold fast the confidence and the rejoicing of the hope firm unto the end. இதை சொல்லி முடித்த உடனே தான் நாம் சங்கீதம் 95 அவர் மேற்கோள் காட்டுவதை நாம் பார்த்தோம். 7ஆம் வசனம் துவக்கி 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த சங்கீதத்தை எடுத்து சொன்னார். இந்த சங்கீதத்தின் மூலமாக தெய்வ பிள்ளைகளாகிய நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் அல்லது எழுத்தாளன் இங்கே விளக்குகிறார். ஆனாலும் கூட கடந்த வாரத்திலே நாமே அந்த சங்கீதத்திற்குள் சென்று அந்த சங்கீதத்தினுடைய கருப்பொருளை நாம் கண்டறிந்தோம். இந்த எழுத்தாளன் அதை விளக்கி சொல்வதற்கு முன்னதாகவே நாமே அந்த சங்கீதத்திற்குள் பிரவேசித்து அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். அந்த விளக்கத்திலே நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை நான் கடந்த வாரத்தில் சொன்னதை ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 95 தாவீது எழுதிய சங்கீதம். அதில் அவருடைய கன்மலையாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிறார். அதற்கு 6 விதமான பெயர்கள் தேவனுக்கு சூட்டப்படுகிறதை நாம் சொன்னோம். அவ்விதமாக கடைசியாக அந்த தேவன் எங்கே ஆரம்பித்தது? எங்கள் இரட்சணிய கன்மலையாகிய தேவன் என்று சொல்லி கடைசியாக 6ஆவதாக தேவனுக்கு தங்களுடைய மெய்ப்பன் என்ற ஒரு பட்டத்தை கொடுப்பதை பார்க்க முடியும். என்று சொன்னால் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் மெய்ப்பனாயிருக்கிறார். இந்த மெய்ப்பன் என்ன செய்கிறார்? அவர் அவர்களை வழிநடத்துகிறார். குறிப்பாக வனாந்தர பயணத்திலே இந்த மெய்ப்பன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை அற்புதமாய் வழிநடத்தி சென்றார். ஆனால் அந்த வனாந்தர வாழ்க்கையிலே
அவர்களுடைய ஞான கண்மலை கூட இருக்க, அவருடைய நல்ல மேய்ப்பன் முன்னே செல்ல அவர்கள் மனம் கடினப்பட்டவர்களாக மெய்ப்பனுடைய குரலை அவர்கள் அலட்சியம் செய்தார்கள், அசட்டை செய்தார்கள் என்பதை குறித்து அந்த சங்கீதத்திலே அவர் சொன்னதை நாம் பார்த்தோம். அப்ப இந்த சங்கீதத்தின் மூலமாக என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த எழுத்தாளர் விரும்புகிறார் அல்லது தாவீது விரும்புகிறார் என்று கேட்டால், முக்கியமாக நான் சொன்னது ஒன்று, கர்த்தர் இன்றும் தன் ஜனத்தோடு பேசுகிறார். அது முதலாவது பாடம். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை கைவிடவில்லை. அவர் அவ்வப்போது தன்னுடைய முரட்டாட்டம் உள்ள, கலக குணம் உள்ள அந்த கொடிய ஜனத்தினிடத்திலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் அந்த பேச்சினின்று நின்று விடவில்லை. He never ceased from talking to the child or children of God. இதுதான் நாம் முதலாவது இந்த பாடம். இரண்டாவது பாடம் என்னவென்று கேட்டால், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை அந்த வனாந்தர பயணத்துல, அந்த ஜேர்னி இன் தி வில்டர்னஸ், அதில் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய குரல் கேட்க வேண்டிய தெய்வ ஜனம் நன்மைகள் எல்லாம் அனுபவித்தும் கூட அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அதன் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? அதன் மூலமாக என்ன விளைவு வந்தது? இதுதான் அந்த பாடம். அந்த விளைவு என்ன என்பதை நாம் 11ஆம் வசனத்திலே இந்த புத்தகத்தின் எபிரேயர் 3:11 வாசிக்கிறோம். அது என்ன வாசகம் பாருங்கள். 11, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அப்போ தேவனுடைய கோபத்தை மூட்டின, தேவனை ப்ரொவோக் பண்ணின ஜனத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், these people will never enter into the rest of mine. என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். இந்த வார்த்தை சொல்லி அது கோபத்திலே சொன்ன வார்த்தை. ஏற்கனவே கடந்த வாரத்தில் 78ஆம் சங்கீதத்தை நாம் பார்த்தோம். அநேக சங்கீதங்கள் இஸ்ரேல் மக்களுடைய மறுபிரயாணம், அனாந்திர பிரயாணத்தை குறித்து சொல்லுகிற சங்கீதங்கள். அந்த சங்கீதங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, ஒன்று இஸ்ரேல் மக்களுடைய முரட்டாட்டம், ஸ்டிஃப் நெக் நேச்சர், அவருடைய ஸ்டபோன் நேச்சர், இதுதான் பார்க்க முடியும். அதே சமயத்தில் எத்தனைதான் தேவனை கோபமூட்டினாலும் மறுபடியும் மறுபடியுமாக மன்னித்து அவர்களை பாதுகாத்து கடைசியாக கொண்டு வந்து விடுகிற ஒரு தெய்வத்தை குறித்து சொல்லுகிறார். சங்கீதம் 78 ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் 78 அதனுடைய பாருங்கள். சங்கீதம் 78 கீழே வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனாலும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். பாருங்கள், 56வது வசனத்திலிருந்து வாசித்தால், நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சியை கை கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களைப் போல் வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபமூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். இவ்விதமாய் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசித்தால் அங்கே ஆச்சரியமாய் இருக்கிற வார்த்தைகள் என்னவென்று கேட்டால், அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியை போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். பாருங்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த ஜனங்கள் ஒருபுறம் இருக்க, அந்த ஜனங்களுக்கு உபத்திரவம் செய்த சத்துருக்களை அவர் என்ன செய்கிறார்? நித்திரையை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கம்பீர பராக்கிரமசாலியை போலவும் தேவன் விழிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, அவர்களை வழிநடத்தி அவர் இலக்கை அடைய செய்வதற்காக தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உண்மையும் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறது பாருங்கள். தேவன் அப்படிப்பட்ட நல்லவர் என்பதை அந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. 78ஆம் சங்கீதத்திலே நான் பார்த்தது ஒரு 5 குறிப்புகள் சொல்லுகிறேன். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள் தேவனுக்கு விரோதமாக? முதலாவது 36வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். Nevertheless, they did flatter him with their mouth and they lied unto him with their tongues என்று வாசிக்கிறோம். முதலாவது அவர்கள் செய்தது, தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். They were lying people. பொய் சொல்லுகிற மக்கள், தேவனிடத்திலேயே பொய் சொல்லுகிறவர்கள். யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட முதலாவது அவர்கள் செய்த தவறு, they were lying with their tongues. இரண்டாவது அதே 36
9வது வசனம். For he remembered that they were but flesh, a wind and passeth away and cometh not again. 40ஆம் வசனத்தில், how often did they provoke him in the wilderness and grieve him in the desert? Yeah, they turned back and tempted God and limited the Holy One of Israel. இந்த பகுதியிலே 5 குறிப்புகளை பார்த்தோம். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்று, நான் வாசித்த 36, நாவினால் பொய் சொல்லுகிற மக்கள் தேவனிடத்திலேயே பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் 40 வாசிக்கும் பொழுது அங்கு 4 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, தேவனை கோபமூட்டுகிறவர்கள், ப்ரொவோக்கிங் பீப்புள். இரண்டாவதாக, அவரை கிரீவ், அவரை வெசனப்படுத்துகிறார்கள். தேவனை வெசனப்படுத்து, கிரீவ் நாட் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவது போல இங்கு அவர்கள் தேவனை வெசனப்படுத்துகிறார்கள். 41 தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். அதே வசனத்திலே தேவனை, பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They first of all they lied with their tongue. இரண்டாவதாக they provoked God, then they grieved God, then they tempted God and they limited God. இந்த 5 குறிப்புகளை பாருங்கள். தேவனுக்கு விரோதமாக இந்த மக்கள் செய்த காரியங்கள், அதனால் வந்த விளைவு என்ன, அது எதனாலே செய்தார்கள் என்று கூட பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய இருதயம் தேவனிடத்திலே சரியாக இல்லை. 37ஆம் வசனத்திலே அதனுடைய காரணம், இப்படி அவர்கள் செய்வதற்கு என்ன காரணம்? Why these people were so mischievous and they were against God? இது எதனால என்று கேட்டால் அவர் சொல்லுகிற வார்த்தை, அதனுடைய விளக்கம் 37 அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை. Because of their heart, அது என்ன சொல்லப்படுகிறது? For their heart was not right with him. If your heart is not right with God, then every sins will come out. Every kind of rebellion, every kind of grieving, every kind of lying, எல்லாமே வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் கர்த்தராய் சொல்கிறார், இதயத்தினின்றுதான் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. இதயமே பொல்லாததும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இதயத்தின் நிலைமையை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை. உங்களுடைய இதயம் எப்படியோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த பகுதி வாசிக்கும் பொழுது என் மனதில் வந்தது, you have to check your heart. How is your heart with God? Is it right? Is it in a right relationship with God? இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய இதயத்தின் நிலைமை என்ன? இன்றைக்கு நம்முடைய இதயத்தை குறித்து அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அடிக்கடி நாம் மெடிக்கல் செக்கப்புக்கு போகும் பொழுது, பீரியாடிக்கல் செக்கப்புக்கு போகும் பொழுது நாம் அதை பரிசோதித்து பார்க்கிறோம். நம்முடைய இதயத்தின் நிலைமை என்ன என்பதை பல நேரங்களில் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக இதயம், நம்முடைய இதயம் என்று சொல்கிற வார்த்தையினுடைய பொருள் நமக்கு நன்றாக தெரியும். தி சீட் ஆஃப் இமோஷன்ஸ், மனிதனுடைய எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கிற இடத்தை தான் நாம் இதயம் என்று சொல்லுகிறோம். இந்த பிசிக்கல் பாடி இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் என்ற அர்த்தத்தில் இங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த இதயத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிற விதயம் என்னவென்று கேட்டால், all our emotions are get seated in the heart என்று சொல்லப்படுகிறது. சோ அந்த இதயம் தான் சோலாக கூட இருக்கலாம். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆன்மா என்று சொல்கிறது கூட அந்த இதயம் தான். அந்த இதயத்திலே நாம் எப்படியோ அதுதான் நாம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதயத்தை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்லுங்க. கடைசியாக இதில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை பார்த்தால், அந்த சங்கீதத்திலே இந்த மெய்ப்பனுடைய குரலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி சொல்லவில்லை என்றால், செய்யவில்லை என்றால் விளைவென்ன? அவர்களில் காணப்பட்ட மகா பெரிய தப்பு டிஸ்ட்ரஸ்ட் அண்ட் டிசோபீடியன்ஸ், அதாவது அவிசுவாசமும் அதை போல கீழ்ப்படியாமல். தேவனுக்கு அவர்கள் அவிசுவாசத்தை கொண்டு வந்தார்கள், தேவனை கீழ்ப்படியவில்லை. இது நின்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுவே. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இதயம் சரியில்லை என்று சொல்வதற்கு காரணம் இதயத்தில் காணப்படுகிற அவிசுவாசமும் அதுபோல கீழ்ப்படியாமையும். முரட்டாட்டமான ஜனம் நாமா என்று கேட்டால் ஒருவேளை நாம் வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் இன்றும் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, டிஸ்ட்ரஸ்ட், அதை போல 2 கீழ்ப்படியாமை, இதுதான் தேவன் அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வரலாம். இப்பொழுது நாம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று
என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். வாட் வாஸ் த அல்டிமேட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிசொபீடியன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரஸ்ட் ஆன் காட்? தெய்வத்தை நம்பாமல் தேவனை கீழ்ப்படியாமல் போனால் வாட் இஸ் த அல்டிமேட் கான்சிக்வன்ஸ்? என்ன நடக்கும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு இளைப்பாறுதல் உண்டா? ஆர் வி அட் ரெஸ்ட்? உண்மையாகவே இதயத்துல இன்றைக்கு பாடலே பாடினோம், இயேசு சன்னிதானம் எந்த ஒரு சமாதானம், அது நாம் பாடுகிறோம். ஆனால் உண்மையாகவே தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தெய்வீக சமாதானம், அந்த டிவைன் ரெஸ்ட், அதை நாம் அனுபவிக்கிறோமா? அநேக சமயங்களிலே என்னென்ன ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், அதே போல டிப்ரெஷன், இப்படி பல காரியங்கள் நம்மை ஆட்கொள்கிறது. நம்முடைய மனம் அமைதியாகவே இல்லை. உலகத்தில் வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மனதில் தேவன் நமக்கு அனுபவிக்க கொடுக்கிற அந்த பிரஷியஸ் ப்ராமிஸ், அந்த டிவைன் ரெஸ்ட் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம்? அதை தான் இந்த சங்கீதத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? இங்க வாசிக்கிறோம், அவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டேன். கோபத்துல பேசுகிறதை பார்க்க முடியும். அதாவது ரொம்ப முடியல அவரால. அந்த கோபத்திலே வந்தது என்ன? இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டார்கள். இது சொல்லும் பொழுது நமக்கே புரிவதில்லை. தேவனுடைய இளைப்பாறுதல் என்றால் என்ன? தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இது எதை குறிக்கிறது? சங்கீதம் 95 எழுதுகிறார், சரிதான். ஆனால் அந்த இளைப்பாறுதல் என்ன? தேவன் அனுபவிக்கக்கூடிய இளைப்பாறுதல். The rest that God actually rejoices or enjoys. தேவன் அனுபவிக்கக்கூடிய இளைப்பாறுதல். அது என்ன நமக்கு புரியுதா? நான் இன்றைக்கு அந்த இளைப்பாறுதல் என்ற விஷயத்தை குறித்து சில விஷயங்களை சொல்லுகிறேன். வேத புத்தகத்திலே நாம் இளைப்பாறுதலை குறித்து சிந்திப்பதற்கு அதை 5 பகுதிகளாக நான் பிரித்து சொல்ல விரும்புகிறேன். 5 different kinds of rest. அது எவ்விதமாய் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு கொடுத்தார் என்பதை சொல்வதற்காக அதை சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், இன்றும் தேவனை முழு மனதோடு விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிவோமே ஆகில் நாமும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியும். இதுதான் என்னுடைய விளக்கம். இன்றைக்கும் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற தெய்வீக இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். தேவன் அதை வாக்கு கொடுக்கிறார், தேவன் அதை விரும்புகிறார். தன் பிள்ளைகள் இளைப்பால் பிரவேசிக்க விரும்புகிறார். ஆனால் அநேக சமயங்களிலே அந்த இளைப்பால் அனுபவிக்க முடிவதில்லை. அப்படியானால் இங்கு கடவுள் சொல்லுகிற என் மை ரெஸ்ட் என்று சொல்லுகிறாரே, அதினின்று நாம் ஆரம்பிப்போம். நாம் முதலாவது ஆதியாகம புத்தகத்தில் செல்லலாம். ஆதியாகம புத்தகத்திலே இளைப்பாறுதலை குறித்து அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையாகவே அந்த இளைப்பாறுதல், இந்த ரெஸ்ட் என்ற வார்த்தையினுடைய பொருளை நான் முதல் சொல்கிறேன். I want to explain the meaning of the word rest. சாதாரணமா ரெஸ்ட்னு சொன்ன அர்த்தம் என்ன? காலையில வேலைக்கு போய் சாயங்காலம் களைப்போடு வரும் பொழுது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பது என்று சொன்னால் ரொம்ப களைப்பா, டயர்டாச்சு, அதனால அந்த டயர்னஸ்னாலே நாம தானாக உட்கார்ந்து தூங்கி விடுவோம். அல்லது அந்த களைப்பினாலே நாம் எடுக்கிற ஓய்வுக்கு தான் பொதுவாக ரெஸ்ட் எடுப்பதுன்னு சொல்லுவோம். ஆனால் வேதாகமத்திலே அப்படிப்பட்டதல்ல ரெஸ்ட் என்ற வார்த்தையின் பொருள். ரெஸ்ட் என்ற வார்த்தையினுடைய விளக்கம், அதனுடைய முழு அர்த்தம் என்னவென்று கேட்டால், அதற்கு ஆதாரம் ஒரு வசனத்தை முதலாவது வாசித்து பார்ப்போம். ஐசையா 26:3 அந்த வசனம் நமக்கு அது ஆதாரமாய் எடுத்துக்கொள்வோம். வாட் இஸ் ரியலி ரெஸ்ட் என்ற கேள்விக்குள்ள பதில் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், ஐசையா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்கள், இந்த வசனத்தை அழகான ஒரு வார்த்தை, நம்ம அநேக முறை மனப்பாடமாய் சொல்லுகிற வார்த்தை தான். உம்மை முழுமையாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே சார்ந்திருக்கபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்திற்குள் காத்துக்கொள்வீர். So what is the criteria of being in a state of rest? ஒரு தெய்வீக சமாதானம் அல்லது அந்த அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு என்ன சொல்லப்படுகிறது? அங்க சொல்லப்படுகிறது, உன்னுடைய மைண்ட், உன்னுடைய இதயம் தேவனோடு கூட ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், பற்றி கொண்டிருக்க வேண்டும், ஒன்றாயிருக்க வேண்டும். தெய்வ மனதும் உன் மனதும், தேவாவியும் உன்னாவியும்
ஒன்றாய் இணைந்து அந்த தெய்வத்தையே சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமைக்கு நீ வந்தார். ஃபுல்னஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆன் காட், அதான அர்த்தம். த டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட் or relying upon God, இதுதான் அந்த அர்த்தம். அப்படி தேவனை மட்டும் சார்ந்திருந்தால் அதனால் என்ன கிடைக்க போகிறது? அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியும், தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அப்ப you have to take your hands off from your own life and start relying upon God, relying God's promises and words and trust him fully. அப்ப இதுதான் இளைப்பாறுதல் நமக்கு கிடைப்பதற்கான வழி என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் அந்த இளைப்பாறுதலுடைய விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த இளைப்பாறுதல் என்ற வார்த்தை இந்த பகுதியில 3-4 அதிகாரங்களிலே 3rd and 4th சாப்டர்ல 13 times rest என்ற வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். A state of completeness, state of what you call contentment, அல்லது a mind that's full of divine peace, no worry, no anxiety, எதுவும் இல்லாத ஒரு மனநிலை. சொல்ல வேண்டுமானால் a saturated state of satisfaction, மன திருப்தி, சந்திருப்தி. அசந்திருப்தி இருக்கும் பொழுதுதான் இந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்கிறோம் என்று அர்த்தம். எங்காகிலும் ஒரு இடத்திலே அதிருப்தி இருக்குமையானால், ஏதாகிலும் ஒன்றை குறித்துள்ள குறைபாடை சிந்தித்துக் கொண்டிருக்குமையானால் நாம் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாது. ஆகவே a saturated state of satisfaction and a blissful state of mind. blissful state ன்னு சொன்னால் எப்பொழுதும் ஆனந்த பரவசமாய் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல அந்த சர்மன் ஆன் த மவுண்டினுடைய பியாட்டிட்யூட்ஸை சொல்லும் பொழுது நமக்கு நன்றாக blessed is the man என்ற வார்த்தை blessed என்று சொல்லுகிறார். அந்த blessed என்ற வார்த்தை மக்காரியோஸ் என்ற வார்த்தை என்று வருகிறது. அப்ப blessed என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒன்று சந்தோஷம் உள்ளவன், இன்னொன்று ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்போ சந்தோஷம் அல்லது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை, அந்த blessed என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது கேட்டால் மெக்காரியோஸ். மெக்காரியோஸ் என்று சொன்னால் அது அந்த காலத்தில் கிரேக்க மொழியில எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று கேட்டால், அந்த கிரேக்க தேவர்கள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அவருடைய blissful state of mind, அவர்கள் அந்த தெய்வங்கள் அனுபவிக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு சமாதானம், இதுதான் அந்த blissful, அந்த மெக்காரியோஸ் என்ற வார்த்தையினுடைய மூல மொழி என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். மெக்காரியோஸ் என்று சொன்னால் the blissful state of mind the gods of Greek enjoyed, இதுதான் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த தெய்வீக சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் அகிலத்தையே படைத்தார். நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். முதலாவது மை ரெஸ்ட் என்ற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 2 verses 2 and 3. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேங்க்யூ. இதை நாம் எக்ஸோடஸ் 20:10 விளக்கத்தை பார்க்க யாத்திராகமம் 20:10 சேர்த்து வாசிக்கலாம். Genesis 2 and 3 and Exodus 20:10. யாத்திராகமம் புறப்பாடு புஸ்தகம் 20:10. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். போதும். தேவன் 6 நாட்களிலே அகிலத்தை படைக்கிறார். மனுஷனை கூட 6ஆம் நாளிலே படைத்தார். இதை படைத்து முடித்த பின்னதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? 7ஆம் நாளை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த பரிசுத்தப்படுத்துவது என்ற வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். He set apart or sanctified, separated the day from other. இந்த வார்த்தை 6 நாட்கள், இப்பொழுது 7ஆம் நாள். இப்போ 7ஆம் நாளிலே தான் படைத்தவைகள் எல்லாம் அவர் உண்டாக்கின பின்னதாக அவர் ஓய்ந்திருக்கிறார். என்ன அர்த்தம்? நாம் யோசிக்கலாம், 6 நாட்கள் கடினமாக உழைத்து
அந்த வேலை பழுவினாலே சோர்ந்து போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்ற அர்த்தத்திலே தேவன் அதை சொல்லல. தேவன் பல கோடி ஆண்டுகளாக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஓய்வெடுப்பதில்லை. அப்படிப்பட்ட ஓய்வு அவருக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே ஏன் அதை சொல்லுகிறார் என்று கேட்டால், மனிதனுக்காக தேவன் அகிலத்தை எல்லாம் படைத்து முடித்தார். இனி மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அந்த படைப்பிலே அவன் மகிழ வேண்டும், அதை அவன் அனுபவிக்க வேண்டும். 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்று சொன்னால் இதை இப்படி புரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய எழுத்தாளன் ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு விடுகிறார். அந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை பெற்றுக்கொள்கிறது. அந்த புத்தகத்தை அவர் தன்னுடைய அல்மாரையில பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்படுகிற ஒரு மன நிறைவு இருக்கே, தன்னுடைய கிரியைகள் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்துச்சு, எவ்வளவு கம்ப்ளீட்டா இருந்துச்சு. அதனுடைய மேன்மையை நினைக்கும் பொழுது அந்த எழுத்தாளன் மனதிலே அனுபவிக்கக்கூடிய அந்த தெய்வீக அந்த சமாதானம், அந்த ஒரு மன நிறைவு. ஒரு பெயிண்டர், ஒரு பெயிண்ட் ஒர்க் ஓவியர், அவர் அந்த பெயிண்டை வரைச்சு எத்தனையோ நாட்கள் உட்கார்ந்து அங்க திருத்தி இங்க திருத்தி கடைசியில ஒரு நல்ல போர்ட்ரேட் உருவாகும் பொழுது அதை பார்த்து அந்த அந்த ஓவியனுடைய மனதில் ஏற்படுகிற நிறைவு. அதை போல ஒரு சிற்பி பல வருஷங்களாக அந்த கல்லை செதுக்கி 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 கடைசியில தன் மனதில் உள்ள அது உருவம் அதில் முழுமையாய் வரும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய மன நிறைவு, அதை முடித்த உடனே அவருக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. இதுதான் தேவனுக்கும் இங்கே சொல்லப்படுகிறது. தேவன் இளைப்பாறினார் என்று சொன்னால் அவர் ஓய்வெடுத்தார் என்ற அர்த்தத்தில் அல்ல, அவருக்கு களைத்து போனதனாலே ஓய்வெடுத்தார் என்றல்ல, அவர் படைத்த படைப்பிலே அவர் மகிழக்கூடியவராயும் திருப்தி உள்ளவராயும் பூரணராயும் காணப்பட்டார். அதனால ஓய்ந்திருந்தார். அப்புறம் என்ன சொல்லுகிறார்? இந்த ஓய்வெடுத்த நாளை பரிசுத்தப்படுத்துகிறார், அதை தனிமைப்படுத்துகிறார், செப்பரேட் பண்ணுகிறார். எதனாலே என்று கேட்டால், இந்த ஓய்வு எதற்காக தெரியுமா? தேவன் சொல்லுகிறார், இந்த ஓய்வுக்குள் நான் படைத்த மனிதர்கள் வர வேண்டும். Adam should enter into my rest. அப்போ 6 நாட்கள் ஆண்டவர் கிரியை செய்தார், 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆதாமை பொறுத்தமட்டில் அவன் முதலாவது நாளே ஓய்வின் நாளுக்குள் பிரவேசிக்கிறான். Adam's first day was a Sabbath day என்று சொன்னால் ஓய்வு நாளுக்குள் ஆதாம் பிரவேசிக்கிறான். காரணம் என்ன? ஆதாமினி தனக்காக எதையும் செய்ய வேண்டாம், அவன் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? He should simply depend and trust his master. அப்படி அவன் செய்தால் இனி ஒருபோதும் தன்னுடைய உடல் பலத்தையோ தன்னுடைய கிரியைகளையோ தன்னுடையதான எதையும் சார்ந்து கொள்ள வேண்டாம். He need not make any plan for his future. He simply trust. தேவனை trust and obey. இது செய்தால் போதுமானது. அப்போ ஆதாம் தேவனுடைய இளைப்பாறுதல் 7ஆம் நாள் ஆதாமுக்கு முதல் நாளே ரெஸ்டினுடைய நாளாயிருந்தது என்று அந்த மனநிலைமை பாருங்கள். தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் மனிதன் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவ்விதமாகத்தான் முதல் மனிதன் பிரவேசித்தார். ஆனால் நாட்கள் கடந்து போயிற்று. அவர் அனுபவித்த தெய்வீக இளைப்பாறுதலை அவர் எப்படி இழந்தான்? He started planning for himself. அவனுடைய ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம இப்படியே இருந்தா சரியாகாது. அவன் மனதிலே பிசாசு கொண்டு வர எண்ணம் என்ன? Don't depend on God, don't trust God, don't obey God. தேவனை நீ அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தா உனக்கு வாழ்க்கை இல்லை, உன் ஃபியூச்சர் பாழா போயிடும். So do something for yourself. இதுதான் சொல்லிக் கொடுக்கிறார். என்னாச்சு? அதை செய்த நாளிலேயே தேவனை விட்டு விலகுகிறான். அச்சமும் பயமும் கவுகிறது, அமைதி இல்லாமல் ஓடுகிறான், தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். எவ்வளவு ஆபத்தான நிலைமைக்கு போகிறான். தெய்வீகமான அந்த இளைப்பாறுதலை, அந்த டிவைன் ரெஸ்ட், அவன் அதை இழந்து போனதை பார்க்கும். அந்த நாள் துவக்கிதான் மனித குலத்தினுடைய கொடுமையான நாட்கள் ஆரம்பமாகிறது. restless days and years. அந்த ஒரு மனிதன் அந்த ஒரு நாளிலே செய்த தவறு என்ன தவறு என்று சொன்னால், நான் இப்படி சொல்லுகிறேன், அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனை டிபெண்ட் பண்ணல. அவன் he wanted to live independently of God and he disobeyed God's word.
and he disbelieved God. இதுதான் அந்த தவறு. அப்ப நான் சொல்ல வந்தது, தேவனுடைய இளைப்பாறுதல், மை ரெஸ்ட் என்று காட்ஸ் தேவன் சொல்லுகிறது. முதலாவது நான் அதுக்கு என்ன பேர் சூட்டலாம் நினைத்தேன், கிரியேஷனல் ரெஸ்ட். The rest brought it to mankind by the creation of God. Creational rest. அப்ப தேவன் எல்லாவற்றையும், இன்றைக்கும் அப்படிதான் தேவன் நமக்காக கிரியை செய்கிறார். அதனால தான் நாம் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பாடுபட வேண்டியதில்லை. நம்முடைய சொந்த ரட்சிப்புக்கு கூட தேவன் நம்மை எந்த வேலையும் செய்ய சொல்லல. ரட்சிப்பு கர்த்தருடையது, எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே செய்து முடித்தார். ஆகவேதான் கிருபையினாலே, கிரியையினால் அல்ல, கிருபையினாலே இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்பை கூட நாமே நிறைவேற்ற முடியாது. நம்முடைய கிரியையினால் ரட்சிப்பை நிறைவேறும் என்று தப்பாக நினைக்க வேண்டாம். நாம் இளைப்பாறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வருவார். முதலாவது அந்த ரெஸ்ட், அந்த மை ரெஸ்ட், காட்ஸ் ரெஸ்ட் என்று சொல்லுகிறது. கிரியேஷனல் ரெஸ்ட் என்று தலைப்பு போட்டுக்கொள்ளும். இரண்டாவதாக நாம் வாசித்த எக்ஸோடஸ் 28-11 அதை கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். போதும், யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இதுதான் அங்கே this is a statutory rest என்று சொல்லலாம். என்று சொன்னால் அங்கே ஒரு சட்ட ரீதியாக இந்த இளைப்பாறுதல் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சட்டமாக்குகிறார், அதை ஸ்டாட்யூட்டரியாக மாற்றுகிறார். என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இங்க சொல்லுகிற வசனம் யாத்ராகமம் 31:15 கூட பாருங்கள். எக்ஸோடஸ் 31:15, அதை போல எசேக்கியேல் 20:12, இந்த 2 வசனங்களும் சேர்த்து வாசித்து பார்ப்போம். எக்ஸோடஸ் 31:15. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். இது கடினமான ஸ்டாட்யூட்டரி வார்னிங். அதே போல எசேக்கியேல் 20:12, 20:12, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அடையாளமான ஒரு அடையாளமான ஓய்வு நாள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய இளைப்பாறுதலை தெய்வ ஜனங்கள் சட்ட ரீதியாக கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஓய்வு நாள், சபத், the day of Sabbath, அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், மறுபடியும் பழைய ஞாபகத்துக்கு சொல்லுகிறேன், don't depend on your hands, don't depend on your hands, don't depend on your cattle, don't depend on anything, any of your properties, simply depend on God. 7ஆம் நாள் நீ கிரியை செய்ய மாட்டாய், உனக்கு ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. That is the emblem, or that reminds us you need not do anything, everything is provided by God. God will provide. அதனுடைய ஒரு சைன், ஒரு அடையாளமாகத்தான் ஓய்வு நாளை கர்த்தர் நியமிக்கிறார். நீ வேலை செய்யாமல் ஓய்ந்திருந்தாலும் உனக்கு ஒரு குறையும் வராது. காரணம், உன்னை போஷிக்கிறவர் நான். நீ அமைதியாயிரு, ஒரு வேலையும் செய்யாதே, நான் உன்னை போஷிப்பேன், நீ என்னை நம்பி சார்ந்து கொண்டிரு என்று சொல்லுகிற வார்த்தை, அது நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின்று புறப்படுவதற்கு, அதாவது சீனாய் மலையின் அடிவாரத்தில் வந்தவுடனேயே இந்த கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் இன்னும் வெளியே வரல, அதாவது பாலும் தேனும் தேசம் போகல, வனாந்திர பயணத்தில் இருக்கிறார்கள். வனாந்திர பயணத்துல கூட அவர்களுக்கு இந்த ஓய்வு நாள் எதை ஞாபகப்படுத்துகிறது? வேறொன்றுமல்ல, நீங்கள் அல்ல, நானே உங்களுக்காக கிரியை செய்கிறேன், நான் உங்களுக்காக கிரியை செய்கிறேன். நீங்கள் உங்களுடைய கையின் பிரயாசத்தினால் சாதித்ததாக நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் உங்களை போஷிக்கிறேன். I am the God who provides for you. இதை நம்புங்க என்று சொல்லுகிறார். அதுதான் ஏசாயா 26:3 வாசித்தோம் அல்லவா? உம்மை முழுமனதாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண இளைப்பாறுதலுக்குள் கொண்டு வருவீர். அப்ப அந்த வார்த்தையின் பொருள் நமக்கு புரிந்தது. இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க விரும்புகிற இந்த இளைப்பாறுதல் நாம் அனுபவிப்பதுண்டா? எப்பொழுதெல்லாம் அனுபவிப்போம் என்று தெரியுமா?
தேவனை முழுமையாய் எந்த இக்கட்டாக ஒரு கிரிட்டிக்கல் ஒரு கண்டிஷன், ஒரு கிரைசிஸ், நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நேரத்துல கூட மனரமியமாய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குல்லவா? அது எதனாலே நமக்கு நன்றாக தெரியும். பிலிப்பியன்ஸ் 4th chapterல அந்த 6 and 7 verse நமக்கு அடிக்கடி ஞாபகம். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். Be not anxious for anything, be not anxious for anything. அங்கே சொல்லி ஸ்டாப் பீயிங் worried. ஒருபோதும் கவலைப்பட்டு don't stop your worry. அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கு. Be not anxious of nothing என்று சொல்வதற்கு பதிலாக அந்த இடத்துல சொல்ல வேண்டுமானால் ஸ்டாப் worrying. அதான் கட்டளை. அதுக்கு எப்படி பரிகாரம்? கவலைப்படாம இருக்க முடியுமா? நீங்க ஒண்ணு செஞ்சா போதும். Just tell God your needs. Just depend on God. He will provide. What he is going to provide there. அந்த பிலிப்பியன்ஸ் 4ல ஆச்சரியமான பதில் இருக்கிறது. நாம நம்முடைய ஆங்ஸைட்டி எல்லாம் கொண்டு போய் கருத்து சொல்றோம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை, பல இடங்களில் பிரச்சனை, அயலகத்தார் சரியில்லை, சபையார் சரியில்லை என்றுள்ள கவலை எல்லாம் இருக்கு. ஆனால் அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவனுக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? அங்க வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் நினைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள. அதன் பொருள் என்ன? அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுதல் அனுபவிப்பீர்கள். You will enter into the rest of God. தெய்வீகமான இளைப்பாறுதல் உங்களுக்குள் வரும், நீங்கள் அதற்குள் பிரவேசிப்பீர்கள். இது இரண்டாவது ஒரு சாபட்டிக்கல் ரெஸ்ட் ஆர் ஸ்டாட்யூட்டரி ரெஸ்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் தேவனுடைய ஜனமாகிய பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தேவன் கொடுத்தது. அவர்கள் அடிமைகளாய் இருந்த இடத்தில் புறப்பட்டு வரும் பொழுது வனாந்தரத்தில் கூட இந்த இளைப்பாறுதலை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை அனுபவிக்கவே இல்லை. அவர்கள் முறுமுறுத்தார்கள், தேவனை நம்பவில்லை, தேவன் செயல்படுவார் அவர்களுக்கு தெரியாது. அப்படி தெய்வீகமான சமாதானத்தை வனாந்தரத்தில் அவர்கள் அனுபவிக்கவில்லை. மூன்றாவதாக நான் எக்ஸோடஸ் 3:17 கொஞ்சம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 3:17, யாத்ராகமம் 3:17. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துகிறார். எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இதனுடைய சொற்பிரயோகத்திலே அது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இது பரதீசா என்று யோசிக்க தோன்றுகிறது அல்லவா? அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுகிற சொற்றனுடைய விளக்கம், நான் உங்களை என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க செய்வேன். A land of rest. இதுதான் சொல்லப்படுகிறது. அந்த தேசத்திற்குள் நான் உங்களை கொண்டு போவேன். பெரிசியர்கள், அதே போல பியூசியர்கள், அதே போலுள்ள எல்லா ஜனங்களும் குடியிருந்த தேசம்தான். அந்த தேசத்திலே நான் உங்களை கொண்டு போவது எதற்காக தெரியுமா? I want to enjoy my own rest. என்னுடைய தெய்வீகமான இளைப்பாறுதலை நீங்கள் அங்கே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. தேவன் எவ்வளவு நல்லவர்! எதற்காக எகிப்து புறப்பட செய்தார் என்று யோசித்தால், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கிறது என்ற அர்த்தத்தில் அல்ல. ஆக்சுவலி they have to inherit the rest of God. தெய்வீகமான இளைப்பாறுதலை சுதந்திரிக்க வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல யுத்தம் இருந்ததா? யுத்தம் இருந்தது. அங்க வேலை செய்யணுமா? கட்டாயம் வேலை செய்யணும். வனாந்திரத்துல கூட விதைக்க வேண்டாம், பயிரிட வேண்டாம், அங்க விவசாயம் பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வேலை இருக்கா? நிறைய வேலை இருக்கு. சொந்த காரியங்களுக்காக தங்கள் கைகளே பிரயாசப்படணும். ஆனால் யுத்தம் இருக்கிறது, சத்துருக்கள் இருக்கிறது. ஆனா என்ன சொல்லுகிறார்? அந்த இடத்துல கூட நீ இளைப்பாறுகிற மனநிலையில் இருக்கணும். அதுக்கு என்ன வழி? சிம்பிளி ட்ரஸ்ட் காட். தெய்வத்தை சார்ந்து இருக்கிற வாழ்க்கையில அச்சமில்லை. சுற்றிலும் சத்ரு சூழ்ந்திருக்கு, ஆனால் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நம்மை ஆட்கொள்ளுகிற தெய்வீக சமாதானம். இதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆகவே இதற்கு நான் கன்வென்ஷனல், அதாவது என்ன சொல்லலாம், அந்த கவனன்ஷியல் ரெஸ்ட்,
அதாவது வாக்கு கொடுத்த ரெஸ்ட், இளைப்பாறுதல், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன் பிள்ளைகளை அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கொண்டு போய் என்று சொல்லி அர்த்தம், இளைப்பாறும் தேசத்திற்கு நான் அவர்களை கொண்டு போவேன். ஆகவே இது ஒரு கவனன்ஷியல் ரெஸ்ட் என்று மூன்றாவது ரெஸ்டை குறித்து சொல்லலாம். நான்காவதாக நாம் அனுபவிக்க வேண்டிய ரெஸ்ட் அது என்ன என்று கேட்டால், தட் இஸ் a rest through the new covenant. அது என்ன? நான் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய மத்தியஸ்தர், the mediator of the new covenant, அவர் தான் இப்ப அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? அவருடைய அழைப்பை பாருங்கள். இளைப்பாறுதலுக்குள் வாங்க, come unto me for rest. இதுதான் அவர் அழைக்கிறார். அப்போ புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மனுகுலத்தை இப்பொழுது இன்னொரு இளைப்பாறுதலுக்குள் அழைக்கப் போகிறார். இந்த இளைப்பாறுதல் இதுவரையிலும் ஜனங்கள் அனுபவிக்க முடியாதது. இது ஒரு நியூ கவனன்டினுடைய பேசிஸிலே ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த இளைப்பாறுதல் அது எப்படி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட், அல்லது இதற்கு நான் என்ன பெயர் சூட்டிருக்கிறேன் என்று கேட்டால், ரெஸ்ட் ஆஃப் நியூ கவனன்ட் த்ரூ சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பின் மூலமாக வருகிற, இட்ஸ் நாட் பை த்ரூ த கிரியேஷன் அல்லது வேற எதினாலும் அல்ல, இது நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் தான் இன்று நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு இதோ ஒரு இளைப்பாறுதல் காத்திருக்கிறது என்று இந்த 4ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அந்த இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்தர் மூலமாக, அந்த ஊழியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற தெய்வீகமான ரட்சிப்பு. இந்த இளைப்பாறுதல் எப்படி வருகிறது? கம் அன்டு மீ, முதலாவது அவரிடத்தில் வருவதினாலே. அவள் வருவது என்று சொன்னால் அவரை நம்பி விசுவாசத்தோடு அவரிடத்தில் வருவதனாலே இளைப்பாறுதலுடைய முதற்கட்டம். அதை முழுமையடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி அப்படி நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் பி ரெடி டு ஒபே. அந்த அவருக்கு முழுமையாய் சப்மிட் பண்ணி அவரையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது இந்த இளைப்பாறுதலை தெய்வ பிள்ளை இந்த நாளிலே அனுபவிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அது நியூ கவனன்ஷியல் ரெஸ்ட் என்று சொல்லலாம். அந்த இளைப்பாறுதல் இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். இது பவுல் நன்றாய் அனுபவித்ததாக நான் நினைக்கிறேன். பவுலை பொறுத்தமட்டில் இந்த இளைப்பாறுதல், இந்த ரெஸ்ட் அவர் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். Philippians chapter 4 verse 11, 12, 13, finally 18. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதித்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இதுதான் ஒரு தெய்வ பிள்ளை இன்று அனுபவிக்கக்கூடிய இளைப்பாறுதல் என்று நான் நம்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்கக்கூடிய நிலைமை. இதை இன்றைக்கு இந்து மக்கள் அவர்கள் பல யோகாபியாசங்கள் மூலமாக அடைவதாக சொல்லுகிறார்கள். 15 நிமிஷம் அவங்க ஏதோ பெரிய இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட், ஒரு டிரான்ஸ்லேஷன் மெடிடேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைதி நிலை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? நான் சொல்லுகிறேன், this is available 24 hours for a child of God. எப்படி யோசித்து பாருங்கள். நாம் ஏன் பதட்டப்படுகிறோம்? ஏன் பல சமயங்களில் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஸ்ட்,
டிஸ்ட்ரஸ்ட். ஏன் இப்படி இருக்கிறோம் என்று பல சமயம் நானே யோசித்து பார்த்தேன். நானே அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தேவன் நம்மை கிறிஸ்து மூலமாக இந்த கவனன்ஷியல் நியூ கவனன்ஷியல் ரெஸ்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இனி நாம் ஏன் இப்படி பதட்டப்படுகிறோம்? நாளைய குறித்துள்ள கவலை நம்மை வாட்டுகிறதா? வேண்டாம். பவுல் சொல்கிறதை பாருங்கள். என்ன பவுல் என்ன பெரிய பணக்காரரா? பேங்க்ல பெரிய வைப்பு நிதியை வைத்திருக்கிறவரா? ஒன்றுமில்லை. அன்றாட கஞ்சி, அனுதினம் வாழ்கிறவர். அன்றைக்குள்ளது அன்று கர்த்தர் கொடுத்தால் உண்டு. அப்படிப்பட்ட நிலைமை வாழ்ந்தவர். பட்டினி ஏற்பட்டிருக்கு, நிர்வாணம் ஏற்பட்டிருக்கிறது, கப்பற்சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை எத்தனை பாடுகள் அவருக்கு. மனதிலே ஒரு மனுஷன் நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் பவுலை போன்ற ஒரு ஆளாதான் முடியும். ஆனால் அந்த மனுஷன் சொல்லுகிறார், நான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்வில் இருப்பேன், வாழ்விலும் இருப்பேன் என்று அர்த்தம் என்ன? ஒருவர் என்னை ஒரு குடிசை வீட்டுக்கு அழைத்து கொண்டு இன்னைக்கு கஞ்சிதா என்று சொன்னால் அந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டு நிம்மதியாய் அந்த குடிசையில தூங்குவேன். அல்லது ஒரு விமானத்துல ஏற வைத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல தங்க வைத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா அங்கேயும் சாப்பிடுவேன். எனக்கு இடம் பொருள் அல்ல முக்கியம். நான் நம்புகிறவர் உண்மையுள்ளவர். அவர் என்னை போஷிக்கிறார். ஆகவே நாளைய குறித்துள்ள கவலை, சத்துருக்களை குறித்துள்ள கவலை ஒன்றுமில்லை. அப்ப அமைதியாய் இருப்பது என்று சொன்னால், தேசம் அமைதியா இருப்பது சொன்னால் சுற்றிலும் சத்துருக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, யுத்தம் இல்லாத நிலைமை. இந்த மனநிலைதான் இன்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய வியாதிக்கு காரணம், இன்னைக்கு நம்முடைய கம்யூனிட்டி இந்த அளவிற்கு நோய்வாய்ப்பட்டு அழிந்து போகிறதற்கு காரணம் இங்கே சொல்லப்படுகிற அந்த மை ரெஸ்ட். Come unto me, I will give you my rest. அந்த ரெஸ்டுக்குள் நாம் பிரவேசிக்க தவறுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் யாரை நம்பி இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளல. பிரியமானவர், நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடனே அந்த நாளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக்கொடும். நாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 37 நினைக்கிறேன், அந்த பாகத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த பகுதியிலே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். எப்படி அந்த கடைசியாக வருகிற பகுதி 37ஆம் சங்கீதம் முதல் 3வது வசனம் படிங்க. 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய். அடுத்தது, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஓகே. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இந்த 4 காரியங்களை ஒரு தெய்வ பிள்ளை செஞ்சா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் வாழ்க்கை. இது பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட காரியம். நான் இதை யோசித்து பார்த்தேன். Trust in the Lord. First, 3rd verse, trust in the Lord. 4th, delight in the Lord. A mind of satisfaction. Delight. கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்திருங்க. Delight. Commit your ways. 3, commit. அதெல்லாம் பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சுக்குங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க. Leave the matter to the Lord. You need not deal with it. Simply throw it away to the shoulders of God. இதுதான் சொல்கிறார். அப்படி என்ன அடுத்ததா என்ன சொல்ற? Rest in the Lord. அதான் கடைசியாக சொன்ன 7 வாசிக்கும் பொழுது, take rest in the Lord. If you trust, if you delight, if you commit your ways to the Lord, you can enjoy the peace of God, the rest of God. இது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானது என்று கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுது. இந்த ஒரு இளைப்பாறுகிற மனது, இந்த அமைதி மனது நமக்கு இருக்குமேயானால் நம்முடைய உடல் நோய் எல்லாம் ஒன்றுமில்லாம போயிடும். உண்மையா சொல்லுகிறேன். ஏன் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவங்களதான் சொல்றாங்க. சைக்காலஜிஸ்ட கேட்டா அவங்க தான் சொல்றாங்க. எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் நம்முடைய மனப்பிரச்சனை தான். ஆகவே தெய்வ மக்களே, நம்முடைய இந்த இளைப்பாறும் மனம் அது நமக்கு அவசியமா. கடைசியாக அந்த இளைப்பாறுதலை குறித்து சொல்கிற கடைசி வார்த்தை கூட வாசித்து இன்றைக்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 4:9. Hebrews chapter 4 verse 9 to 28 also. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. 12:28. 12:28.
ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். போதும். அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். எவ்விதமாய் பழைய ஏற்பாட்டிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இந்த அசைவில்லாத அமைதி ராஜ்யத்திற்கு ஒரு நிழலாயிருந்ததோ, அதை போல இன்றைக்கு வாழ்ந்து இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இதோ அசைவில்லா, இதுவரைக்கும் இங்க இருப்பதெல்லாம் அசைகிற ராஜ்யங்கள், அசைவில்லாத ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் நமக்கு கொடுக்க பெற்றாயிற்று. அதை பெறுகிறவர்களாய் இருக்கிறபடியால் வாசிக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்கு போகிறவர்களாய் இருக்கிறோம். அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? பரலோகத்துல போன தங்கமயமான வீதி இருக்கும். அதை போல மற்ற அநேக காரியங்கள் இருக்கிறது, சரிதான், இல்லை என்று சொல்லல. அங்கே ஜீவ நதி பாய்கிறது, பளிங்கு போன்ற ஜீவ நதி பாய்கிறது. அதை போல இரு கரைகளிலும் அந்த ஒலிமர அங்கே விருட்சங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நான் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுவது போல பரலோகம் என்பது என்ன என்று பார்த்தால் தெய்வீகமான இளைப்பாறுகிற இடம், தெய்வ இளைப்பாறுதல் நாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அது. ஆகவேதான் கடைசியாக நாம் அனுபவிக்க போகிற அந்த இளைப்பாறுதல், த கிங்டம் ரெஸ்ட், அதாவது ராஜ்யத்துக்குரிய சமாதானம், ராஜ்யத்துக்குரிய கிங்டம் ரெஸ்ட், நம்முடைய கடைசி நித்தியமான இட்டர்னல் ரெஸ்ட். அது எங்க கிடைக்கும்? நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உலக அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னதாக புதிய வானம் புதிய பூமி நாம் பிரவேசிக்கும் பொழுது அந்த நாள் துவக்கி நித்தியமான இளைப்பாறுதல், அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பரதீசு அல்லது பரலோகம், தேவனுடைய வீடு. அங்கே நாம் நித்திய இளைப்பாறுதல் பிரவேசிப்போம். ஆகவே அங்கே நாம் அனுபவிக்க போகிற இளைப்பாறுதலை கடவுள் என்ன செய்யறாரு தெரியுமா? நீ அங்க வந்துதான் அனுபவிக்கணுமா? இங்கேயே நீ என்ஜாய் பண்ணலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வளவு மனரம்யமான, எவ்வளவு மகிழ்ச்சி பொங்குகிற, எவ்வளவு நிறைவும் மன அமைதியும் உள்ள வாழ்க்கை என்பதை இன்றைக்கு நான் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம்.